Good morning, monkeys. Triple vlog. ஸோ இன்றைக்கி வந்து இது ஸ்ட்ரே டாக்ஸ் திருநாய்கள் அதை வந்து டெல்லியில் வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஒன்று போயிட்டுருக்கு போல். அது மாதிரி நிறைய பேர் கடிக்குது, நிறைய பேர் இறக்குறாங்க, ரேபிஸில் இறக்குறாங்க. அதனால் இந்த முறை வந்து நாய்ங்கள்லாம் பிடிச்சி கவர்மெண்ட்டு அசைன்டு ஷெல்டரில் போட்டுட்டு இந்த முறை என்னென்னா திருப்பி அவங்க ரிட்டன் விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல். நார்மலாக என்ன பிளான்லாம் கூட்டு போய் ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டு திருப்பி ரிட்டன் விட்டுறணும் போல். இந்த மாதிரி விடாமல் அங்கேயே வச்சுருக்கணும் அப்படின்னு. என்ன அர்த்தம்னா ஒன்று அவங்கள இது கொண்டுருவாங்க நாயை, நமக்கு தெரிய போகிறதில்ல. அப்படி இல்லைன்னா அங்கேயே இருந்து இறந்து போயிடும். என்ன பிளான் வச்சுக்கா நம்ம கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டுன்னு இது அனிமல் லவர்ஸு எல்லோரும் ஆப்போசிட்டு இது பொலிட்டீஷியனுங்க எல்லாருமே இது டெல்லிக்கு மட்டும் நியூஸ் வந்திருக்கு போல். ஸோ ரொம்ப இது மனித உரிமை மீறல் தப்பு, இது ஒரு மாதிரி மனசு சங்கடமாக இருக்குன்னு சொல்லி நியூஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. அது பார்த்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா போன வாரம் கூட ரேபிஸால் ஒருத்தருக்கு என்னென்னலாம் வரும்னு சொல்லி வீடியோலாம் பார்த்துட்டு பயந்துட்டேன். அவரை அந்த கன்வல்ஷன்ஸ், அந்த படபடப்பு, ஆங்ஸைட்டி, அந்த அன்கண்ட்ரோலபிள் ஆங்கர்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி பயமாகிடுச்சு. பார்த்துட்டு தான் நான் இது நிறைய பேர் இது கடிச்சிருக்கு, பிரச்சனை வருதுன்னு கவர்மெண்ட் இந்த முடிவு எடுத்துருக்கு போல். ரொம்ப வருஷமாக இது வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் பெரிய அதிக ஜனத்தொகை இருக்கிற நாடு, அதுங்களும் இது இது பெருகிட்டே போகுது. நம்ம கையில் ஒன்றும் இல்லை. ஆனால் இது ரொம்ப பார்க்க தப்பான முடிவு, சரியான முடிவெல்லாம் தாண்டி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போது நேற்றெல்லாம் இது கவிதை போஸ்ட்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ராஜ்பி ஷெட்டி அவர் கூட போட்டிருந்தார், நீங்கள் பார்க்கும் நாய்கள் வந்து திருநாய் இல்லை, நீங்கள் ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு போகும்போது உங்களுக்காக டீ, நீங்கள் போகிற பிஸ்கட்டுக்காக காத்திருக்கும் ஒரு நாய்க்குட்டி, உங்களை அரவணைச்சு உங்க கூட விளையாடுற அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது. நான் அப்படியும் பார்த்துருக்கேன். நைட்டு 3 மணிக்கு ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு போகும்போது நம்மளை சேஸ் பண்ணி இது கடிக்க போகிற நாய்ங்க இருக்குன்னு மீன் பார்த்துருக்கேன். இது நம்ம எந்த ஏரியாவில், எந்த எக்கனாமிக் சுச்சுவேஷனில், எந்த இடத்துல இருக்கோங்கிறத பொறுத்து நாய்ங்களோட தொல்லை. சில அண்ணனுங்களாம் நான் பார்ப்பேன், ஒரு அண்ணன் எங்கள் சந்துக்கிட்ட வருவார், சைக்கிளில் வருவார், எல்லா நாயும் சுற்றிக்கும். ஏன்னா அவர் வந்து டெய்லி அதுங்களுக்கு இது பிஸ்கட் கொண்டு வரும். அவருக்கு நாய் ரொம்ப பிடிக்கும் போல். எல்லா திருநாயும் அவர்கிட்ட அவ்வளோ பாசமாக இருக்கும். ஒரு 10-15 நாய். ஒரு டைமில் வந்து பிரச்சனை ஆகிடுச்சு. ஒரு நாள் எங்கள் அதிக நாய்ங்களாக வருது உன்னை பார்க்குறதுக்கு, இந்த பக்கம் வராதுன்னு அவர் திட்டி அமைச்சதையும் நான் பார்த்தேன். ஸோ அதனால் இந்த பெட் லவர்ஸ், டாக் லவர்ஸ், காஸ்ட்லி டாக் வீட்டில் வச்சுக்க லவர்ஸ் வந்து எல்லோரும் வந்து அப்படின்னு இல்லை, எல்லாருக்கும் இது பார்க்க சங்கடமாக இருக்கும். இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாட்டில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு, மனிதர்கள் சாகுறாங்க, மத சரபாக போயிட்டுருக்கு, மரணங்கள் போயிட்டுருக்கானா, நீங்கள் என்ன நாய்க்கு தான் பொங்குவீங்களா, இதுக்கு பொங்க மாட்டீங்கன்னா இன்னொரு பக்கம். காலை கூட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கோவப்பட்டார். என்னென்னா இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு. அவர் என்ன சொன்னார்னா, இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு, இதுக்கெல்லாம் வாய்ஸ் தராதவனுங்க எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் இது மட்டும் பொங்குறானுங்க, இப்போ என்ன மனுஷங்க உயிர் வந்து மதிப்பு இல்லையா அப்படின்னு கேட்டாப்புல. ஸோ அவருக்கு வந்து நான் நாய் மேலே பாசம் இல்லை, இந்த விஷயத்து மேலே அக்கறை இல்லைன்னு இல்லை. அவங்களுக்கே இதுக்கு காட்டுற அக்கறையை, பரிவை ஏன் மனுஷங்க மேலே காட்டல, ஒரு ஜாதியான கொலை மேலே ஏன் காட்டல, அதனால தான் எனக்கு இது வருத்தமாக இருக்குது அப்படின்னாரு. ஸோ அதாவது இது மேலே நீங்கள் இதுக்கு மேலே உங்களுக்கு இது கவனம் இருக்கான்னு யாரும் கேட்க வரல. இதுக்கு மேலே மட்டும் ஏன் கவனம் இருக்குது, இது ஏன் மறந்துடுறீங்க அப்படின்னு ஒரு இது இருக்கும். ஸோ இது வந்து போயிட்டு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு, நம்ம இவர் ஒரு அண்ணன், அவர் வந்து அனிமல் இதில் இருக்கார், வெல்ஃபேரில் இருக்கார். ரொம்ப வருஷமாக அதுக்குனே போராடிக்கிட்டு இருப்பேன். நான் சில சமயம் அவங்களாம் கிண்டல்லாம் பண்ணுவோம்ல. ஒரு பையன் ஒருத்தன் நான்வெஜ் சாப்பிடாதீங்க, ஆடு சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பையன் வீடியோ போடுவான், இல்லை கிண்டலாக கமெண்ட்ஸ்லாம் இருக்கும். அரவிந்த் அனிமல் ஆக்டிவிஸ்ட் மாறலாம். ஆனால் இவர் வந்து 18 வயசுலேருந்தே, சின்ன வயசுலேருந்தே வந்து அனிமல் வெல்ஃபேரில், அதாவது ஒரு டைமில் வந்து கேரளாவுக்கு ரொம்ப ரொம்ப டார்ச்சராக போயிட்டு இருந்த ஒரு எருமை மாடு வண்டியை பிடிச்சி நான் ஸ்டேஷனில் கொடுத்தேன். அடிக்க வந்தாங்க, கொல்ல வந்தாங்க. ஸோ அதை பற்றி ரொம்ப நேரம் பேசிட்டு போகிறோம். ரொம்ப நல்லா அண்ணன், அதுவே வேலையாகவே இருந்தவர். நிறைய விஷயம்லாம் இறங்கி வேலை பார்ப்பேன். அப்படியும் சில பேர் இருக்காங்க, மனதளவோட மனுஷங்களோட இது பழகிறதுக்கு எனக்கு அனிமல்ஸுக்கு அன்பு காட்டுறது நல்லா இருக்குன்னு சில பேர் சூஸ் பண்ணுவாங்க. அந்த பையனே பாவம் போல மிதிச்சு போய் நிறைய விஷயத்தை இழந்து இது ஒன்றே ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னொன்று மிருகங்க மேலே அன்பு காட்டுறது, அதுங்களை வந்து கொல்ல வேணாங்கிறது, அது எல்லாமே வந்து மனித அளவில் எல்லாருக்குமே அந்த பரிவு இருக்கும். எங்கே இது வந்து கோபம் வர ஆரம்பிக்கும்னா, அசைவம் சாப்பிட்றது தப்புன்னு அந்த ஒரு வாழ்க்கை முறையை வந்து வேறு ஒரு ஜாதி ரீதியாக, மத ரீதியாக ஒரு தாக்குதல் வரும்போதே, என்ன உனக்கு மாடை சாப்பிட்றது தப்பு, ஆடை சாப்பிட்றது, கோழி சாப்பிட்றது தப்பு, ஓகே எனக்கு புரியுது, அதுங்க பாவம், அந்த கணக்கில் நீ வந்தீங்கன்னா நான் ஏற்றுக்க ரெடி. நீங்களாம் எப்படி சாப்பிட்லாம், நீங்களான்னு மாதிரி இந்த டிவைட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து அப்போ கண்டிப்பாக சாப்பிடுவேன்னு எக்ஸ்ட்ரா சாப்பிடாதானே குடும்பப்படம் நானும் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அதிகமாச்சு. இதுதான் நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து ஜனங்க வந்து ஒரு இன்டென்ஷனோட ஒரு ஹோல்சம் மேட்ரு பேசும்போது மாட்டிப்பாங்க. ஏன்னா புத்தர் சொல்லுவார், புத்தருக்கு வந்து உங்களோட தட்டில், அந்த பிக்குகளோட தட்டில் வந்து என்ன உழுதோ அதை சாப்பிடுங்க,
சைவம் அசைவம் ஒரு கணக்கு இல்லை. ஏன்னா அதை நீங்கள் சூஸ் வச்சிங்கன்னா ஆசை வருது, டிசைர் வருதும்பார். எது விழுதோ நீங்கள் சாப்பிடுங்க, அது உங்கள் சாய்ஸ் இல்லை அப்படிம்பார். ஆனால் ஓஷோ என்ன சொல்லும்னா, அவர் வந்து வெஜ்ஜு தான் சொல்லுவோம். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஒன்லி ஹியூமன்ஸ் கேன் சூஸ் விச் டு ஈட் அப்படிம்பார். இப்போ ஒரு சிங்கத்தால் கீரை காய்கறி சாப்பிட முடியாது, ஒரு முயலால் அந்த கறி சாப்பிட முடியாது. ஆனால் மனுஷன் கேன் சூஸ், ரெண்டுத்தில் சூஸ் பண்ணுற ஒரு கான்ஷியஸ் உனக்கு இருக்கிறதுனால நீ அனிமல்ஸ் சஃபரிங் இல்லாமல் இந்த வெஜ்ஜு போய்க்கோ அப்படிமா. எனக்கு இது மட்டும் தான் லாஜிக்காக படித்தே தவிர, நீ ஏன் சாப்பிட்ற நான் ஏன் சாப்பிட்றேன்னு எந்த இடத்துல யாரும் கேட்கும் போது தான் நமக்கு வந்து இதாகுது. ஸோ ஒரு பக்கம் போட்டோம். எனக்கும் நாய்களுக்குமான உறவு வந்து பார்த்திங்கன்னா மிக டார்ச்சரான பயமான உறவு. ஏன்னா எங்கள் இப்போ வரைக்கும் யாராவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன், தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போகிறேன், சினிமாக்காரங்க வீட்டுக்கு போகிறேன்னா நாய் இருக்கான்னு கேட்டுப்பேன். பெரிய பெரிய ஹீரோக்கெலாம் கதை சொல்ல போகும்போதெல்லாம் ப்ரொடியூசருக்கு சொல்லும் போது நாய் இருக்கா சார் வீட்டில்? வேணா தம்பி, இல்லை சார் நாயின் அலர்ஜி பதட்டம் ஆயிரும். சரி இப்போ நீங்கள் வாங்க, இருக்காது, நாங்கள் இது கட்டி போட்டிருக்கோம். கேட்டு வெளியே நிற்பேன். நாயை கூண்டுக்குள்ளே போடுற வரைக்கும் நான் போக மாட்டேன். நிறைய இடத்துல அச்சிங்கப்பட்டிருக்கேன். நாய் பயப்படாதவங்க சீன் போடுவாங்க. நான் போயிட்டு இருப்பேன், நாய் கிட்ட தள்ளிவிடுவாங்க சில ஃப்ரெண்ட்ஸ்லாம். அவங்களோட தான் பேச்செலாம் நிப்பாட்டியிருக்கேன். ஏன்னா அவனுக்கு அவன் பயம். எங்கள் வீட்டில் நாய் வளர்த்தாங்க, சீசர்னு ஒரு நாய் வளர்த்தாங்க. அல்சேஷன் எங்கள் அப்பா வச்சுருந்தாரு. அது வந்து கழுத்தில் சாவி கட்டிட்டு போயிடுவார், வீட்டு சாவியை வம்புக்குன்னு. அது சுற்றிக்கிட்டே இருக்கும், கையை வச்சு 1/2 கிலோ சதையை எடுத்துரும், நல்ல பெருசாக இருக்கும். எங்கள் பாட்டி என்ன பண்ணுச்சு, அதை காட்டி என்னை பயமுறுத்தி வளர்த்துச்சு. சீசர்கிட்ட இது பிடிச்சி கொடுத்துறவன், சீசர்கிட்ட பிடிச்சி கொடுத்துற, ஒழுங்காக சாப்பிட தூங்குன்னு பார்த்து ஏன் விட்டு நாயை பயந்தே நான் வளர்ந்துட்டேன். அதான் நாயினாலே எனக்கு ட்ராமா. அது என்கிட்ட பாவமாக வந்து நிற்கும். நான் அந்த வீட்டிலே பிறந்து வளர்ந்த பையன் தானே, குழந்தைய தானே பார்த்துக்கிட்டு நிற்கும். நான் பயந்துக்கிட்டு ஓடுவேன். கடைசி இருக்கும் அதுக்கு எனக்கு மன உறவே இல்லாமல் போயிடுச்சு. அதில் எனக்கு நாயினா பிராணிக்கு ரொம்ப பயப்படுவேன். இது ரீசெண்டாக முந்தி ஒரு பழைய வீட்டில் இருந்தால், பின் வீட்டில் ஒரு இவன் வச்சுருந்தான், ராட் வீலர். இவ்வளோதான் இருக்கும் காம்பவுண்டு. வண்டி நிப்பாட்ட போவோம், திடீர்னு அந்த காம்பவுண்ட் சுற்ற நின்று வாயை வச்சுட்டு கிட்ட வரும். நீ சவுத்த ஓட்டி தானே வண்டி நிப்பாட்டணும், உன்ட்டு உச்சிட்ட கையில் பிடிச்சிட்டு போவேன். அதெல்லாம் மனுஷன் வளர்க்க முடியாது நாயெல்லாம். அது ஓனரே எனக்கு கடிச்சிருக்கிற வரலாறுலாம் அதுக்கு இருக்குது, பாவம். ஸோ ஒரு முறை என்னாச்சு, ப்ரௌனின்னு ஒரு நாய் கதை ஒன்று இருக்குது. ப்ரௌனி வந்து அதாவது நான் ஒரு மாடி வீட்டில், ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம். அப்போ வந்து வீட்டுக்கு அந்த படிக்கட்டு ஏறுற கேப்பில் ஒரு வயசான நாய், ஒரு மாதிரி ப்ளீடெல்லாம் ஒரு மாதிரி புண்ணுக்கிட்ட ஒரு மாதிரி ரொம்ப கோராக உட்காந்துருச்சு. சாவ நிலைமையில தான் இருந்துச்சு. எனக்கு முறை அதை பார்த்துட்டு நான் போகிறேன், அமைதியாக இருக்குது, எதுவுமே எந்திரிக்கல. உங்களுக்கு பயப்படுற விஷயமே ரொம்ப பாவம்பரம் அந்த மேலே ஒரு சிம்பத்தி ஆகிடும்ல, தாண்டி போயிட்டேன். திருப்பி டோர்கிட்ட வரேன், அது கீழே இருக்காரு. அப்படியே பார்க்குறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, செத்து போயிருமோன்னு மாதிரி. அதில் காதுங்களுக்கு நவரும் இல்லை. வீட்டில் ஒரு பழைய பிஸ்கெட் இருந்துச்சு, பிஸ்கெட் அதை எடுத்து 2 போட்டேன். மெதுவாக நக்கி கொஞ்சமாக சாப்பிட்டுச்சு. என்னடா அதுன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. அப்படியே எடுத்து 3 அதுங்கிறது நவுரில் தூக்கவும் எங்களுக்கு தெரியல, நாயை தூக்க தெரியாது. வீட்டில் அம்மாவுக்கு யாருக்கும் பழக்கம் இல்லை. அப்படியே பார்த்துட்டு எங்களுக்கு நாய், அதுக்கப்புறம் சீசருக்கு அப்புறம் நாயை வளர்க்கல, இறந்து போச்சு. ரொம்ப சோகமாகுது. திருப்பி நாயை வளர்க்கக்கூடாது முடிவு பண்ணி அதுக்கப்புறம் வளர்க்கல. திருப்பி 2 பால் சாதம் கொஞ்சமாக கொடுத்து 3-4 நாளில் மெதுவாக எந்திரிச்சிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அதுதான் எனக்கு ஃப்ரெண்டான ஒரே நாய். அப்புறம் நடந்து போன பின்னாடியே ஒரு மெதுவாக வரும், கொஞ்சமாக தேடுறதை நான் பார்க்குறேன். ஓ இதுதான் டாக் அன்பா அப்படின்னு சொல்லிட்டு அது கூட மட்டும்தான். அப்புறம் நாங்கள் நல்லா பழகிட்டு ப்ரௌனின்னு பேர் வச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஏரியா மாறிட்டோம். அதுக்கப்புறம் அது மறந்துடுச்சு, இருக்குன்னு மட்டும் தெரியும். அப்போ போய் பார்த்து சுற்றிக்கிட்டு இருக்கும். ஒரு முறை நான் திருப்பி சந்துக்குள்ளே வரேன், குட்டுன்னு ஓடியாந்து காலை வச்சு அப்படியே எக்குது. அது அப்படியே அழுகுற மாதிரி இருக்குது. எனக்கு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா. அதுக்கப்புறம் நிறைய வருஷம் தாண்டி திருப்பி போய் பார்க்குறேன், அங்கே ப்ரௌனி இல்லை. சரி வயசாக இறந்துருக்கோம், நான் வேறு ஏரியாவுக்கு போகிறதுக்கு அந்த இடம் கம்ஃபர்ட் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, சாப்பாடெலாம் போடுவாங்க போல அந்த வீட்டில். சரி ஓகே, அப்போ இருந்துச்சு, இப்போ ஒன்று இல்லை. ஸோ எனக்கே வந்து ஒரு திருநாய் ஒரு கதை வந்து என் வீட்டு நாயாக மாதிரி அது வாழ்ந்து மறைஞ்ச கதை வரைக்கும் எனக்கே ஒரு ஞாபகம். இப்போ சந்துக்குள்ளே போகும்போதெல்லாம் ப்ரௌனி அங்கே இருக்கிற ஃபீல் மாதிரியே இருக்கும். ஸோ இதுதான். ஸோ அதுக்கு இப்போவும் நாயினா பயம் அந்த ஒரு ஃபீலே இருக்காது. ஒரு ஃபேமஸான ஒரு ஹீரோயினோட கதை சொல்ல போயிருந்தேன். இந்த ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக முடிய ஒரு நாய் இருக்கும் தெரியுங்களா, கொஞ்சம் இருக்கும், குட்டியாக இருக்கும். அது காலை வந்து நக்கிக்கிட்டு இருக்கு, எனக்கா உதறுது. பாம்பே வரைக்கும் போயிருக்கேன் கதை சொல்ல. அவங்கக்கிட்ட அது நாயை கொண்டு போங்கன்னு சொல்ல முடியாது. எனக்கா அது கதை சொல்லும் போது நக்கிட்டு இருக்கேன். எனக்கு பயம், கத்திட்டோம்னா வாய்ப்பு போயிருமோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துருந்தேன். அப்புறம் அதுவே போயிடுச்சு. அது என்ன ஷேப்புனே தெரில, ரொம்ப ரேரு அது போல். ஸோ அதுதான். ஸோ இந்த விஷயம் வந்து எப்படியும் கொலை பண்ண போகிறாங்களா, அங்கேயே விட்டுருவாங்களா நமக்கு தெரியும். காலங்காலமாக ஒரு இடத்துல வந்து ஒருத்தங்க அடைச்சி வைக்கிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க நமக்கு தெரியும். காசாலேருந்து கேம்ப் வரைக்கும் அதே தான். ஸோ இது வந்து டெல்லிக்கு மட்டும் வழி இல்லாமல் பண்ணது இது என்ன ரியாக்ட் ஆக போகுது, இல்லை இதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குது. ஏன்னா இது வந்து நேச்சர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி மனிதர்களோட கலந்து வாழதான் நீங்கள் சொல்லலாம்.
உண்மையிலேயே நாய் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக இவால்வ் பண்ண ஒரு அனிமல் உல்ஃபுலேருந்து. இது நான் ஒன்றும் கான்ஸ்பிரசி படிக்கல. காஸ்மோஸுங்கிற சீரீஸை நம்ம நீல் டி கிரைஸ் வரைக்கும் சொல்லியிருப்பார். மனுஷன் ஹண்டிங் பண்ணும்போது உல்ஃபுங்களோட நமக்கும் ரிலேஷன் இருக்கும். நம்ம வேட்டையாடி முடிச்சதுக்கப்புறம் அதுங்க வந்து மீதியை சாப்பிட்ற பழக்கம் இருந்திருக்கு. அதுங்களை நம்ம டேம் பண்ணி நமக்கான ஒரு ட்ரெயின்டு அனிமலாக அந்த ஒரு ஹண்டிங்லேருந்து நமக்கான ட்ரெயின்டு அனிமலாக மாறும் பொழுது அதுங்க வந்து டாகாக மாறிச்சுங்கிறது இருக்குது. அப்புறம் ஆர்டிஃபிஷியல் ப்ரீடிங்கில் வேறு டைப் ஆஃப் டாக்ஸ்லாம் நம்ம தான் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், இந்த பெர்முடேஷன் காம்பினேஷன் மாதிரி. ஸோ நம்ம க்ரியேட் பண்ண ஒரு அனிமல் நேச்சர்லேருந்து, அதனால அது நம்மளோட தான் இருக்கும். அது ஒன்றும் நேச்சரில் பிறக்கும் போதே நாயாக பிறக்கல. அது பெரிய ஜைஜாண்டிக், எப்படி அந்த சிங்கம் புலியிலேருந்து அந்த பூனை மாதிரி நமக்கு ஒரு வச்சுக்கிட்டோம்ல, நம்ம அடாப்ட் பண்ணுறது ஒரு அனிமல் இல்லாமல் டாகும் வந்து நம்ம இவால்வ் பண்ணது தான். அப்படி தான் இருக்கும். நீங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் டாபரமான தோப்புக்குள்ளேயோ இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த பக்கெல்லாம் இருக்குமே, பாவம் ஏசிலே இருக்குமே, அது உங்கள் சாய்ஸு. அது இல்லாததுங்க வெளியே வளருதுங்க, அதுங்க சந்தில் இருக்குதுங்க. அதுங்களை கொண்டு போய் கொள்வது, அப்படி தான் சொல்லலை, ஷெல்டருன்றாங்க. அதை திருப்பி ரீரிலீஸ் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க, வேலை செய்யலை போல். இது எந்த இடத்துக்கு போகுதுன்னு பார்ப்போம். அதனால் எல்லாம் பேசுனாங்க. அதனால் நீங்களே பாருங்கள், நிறைய பேர் வேறு எதுக்குமே வாய் திறக்காதவங்களாம் ஓ மை காட் த டாக்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி அப்படின்னு பொங்குவாங்க. அப்போ வந்து சில பேருக்கு சில விஷயம் மட்டும் தான் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ட்ரிபிள் வீலாக். அப்புறம் இன்னொன்று, இது நான் டெய்லி உட்காந்து என்னென்ன லைஃப்பில் பண்ணுறேன், என்னென்ன பண்ணிருப்பேன், டெய்லி போயிட்டுருப்பேன். இந்த மாதிரி இப்படி போகிறது கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க, ஜாலியாக. என்னோடய பாட்காஸ்ட் மாதிரி என்னோடய வீடியோ ஒரு விஷயத்தை எடுத்து அதுக்குள்ளே ஒரு பிரான்ச் அவுட் ஸ்டோரி மாதிரி கதையாக சொல்லி கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் நல்லா இதில் ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இதுலேருந்து வேறு மாதிரி டைப் ஆஃப் வீடியோஸ்லாம் வீலாகில் வர யோசிச்சுட்ருக்கேன். ஸோ இது ஒரு ஸ்டேஜ் தான். ஸோ நன்றி. ட்ரிபிள் வீலாக்.